அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஏக்கருக்கு ₹1,00,000 கிட்ட செலவு பண்ணி 100ல வந்துட்டு 80 செடி கூட வந்து எங்களுக்கு வந்து வரல. 80 செடி வந்து எங்களுக்கு செடி வந்து முளைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூர்ல. சொந்த ஊர்க்காரங்கிட்ட வழக்கமா வாங்குறத விட்டுட்டு, வெளிநாட்டுக்காரன நம்பி விதை வாங்குனா இதுதான் நிலைமை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா. ஏன்னா வந்து வழக்கமா வந்து அந்த உள்ளூர்காரங்கிட்டயே வந்துட்டு அந்த மத்த விவசாயிகள் கிட்ட வந்து அந்த விதை சீட்ஸ் வந்து வாங்குவாங்களாம். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரின் கம்பெனி ஒரு பிரைவேட் கம்பெனி பேர் வேண்டாம். அவங்க கிட்ட வந்து நம்பி அந்த விதைகள வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, அந்த சின்ன வெங்காயம் விதைகள். அந்த சின்ன வெங்காயம் எதுவுமே முளைக்கவே இல்ல. 100 செடியில 80 செடி வந்து முளைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கலாம் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த துறை வந்து இப்போ யாருன்னு தெரியல. கடைசியா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தாங்க. இப்போ யார் இருக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் வெயிட் பண்ணல. இப்போவே போய்ட்டு இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து நான் ஒரு ஏக்கருக்கு ₹1,00,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து இதனால பெரிய நஷ்டம். இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து அந்த திருப்பூர் அப்புறம் அங்கே என்ன பல்லடம் அப்புறம் உதுமலைப்பேட்டை இந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து அவங்களோட இது பண்ணியிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கிட்டேருந்து நஷ்ட ஈடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்காரங்கிட்டேருந்து வாங்குற விதைகளில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த கடைசி விவசாயி படத்தில் கூட விஜய் சேதுபதி கூட முருகர் பக்தராக நடிச்சிருப்பார்ல, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இதுக்குள்ளே எப்படி விதை இல்லாமல் வருது, இந்த தக்காளியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இதுக்குள்ளே விதை இல்லாமல் எப்படி வருது, இதுக்குள்ளே விதை இருக்கும்ல, இப்போ இதை புதைச்சி வச்சா எனக்கே வளருமே, நான் ஏன் உங்ககிட்ட விதை வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அவன் வந்து என்ன பண்ணுவான், உள்ளே இருக்கிற விதையை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம புதைச்சி வச்சா இப்போ இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் புதைச்சி வச்சா வளராது. அந்த தக்காளி புதைச்சி வச்சா மோஸ்ட்லி வளராது. ஏன்னா உள்ளே இருக்கிறத வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி பேசிக்காக அந்த ஃப்ரூட்டை வந்து இன்ஃபர்டைலாக மாற்றிடுறான். அது புதைச்சி வச்சா அதுலேருந்து மரம் வளரக்கூடாது. ஏன்னா அப்போ தானே நீ திரும்பி போய்ட்டு அவன்கிட்ட வந்து விதை வாங்குவேன், அவன்கிட்ட அப்போ தானே அவனுக்கு பிஸ்னஸ் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. இதை தடுத்து நிப்பாட்டியே ஆகணும். ஜெயம் ரவியோட ஒரு படத்தில் கூட ஒன்று வரும் கரெக்டாக, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஃபாரின் கம்பெனிஸில் வந்து இங்கே இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரை தடுக்கிறதுக்கு பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ புதுசாக ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் நம்ம செல்ஃப் சஸ்டெய்னிங்காக தமிழ்நாடு வந்து நமக்கு தேவையான விதைகள், அரிசி, சாப்பாடு எல்லாமே நம்மக்கிட்டேயே திரும்பி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங்கான ஒரு ஈகோ சிஸ்டமை வந்து ஃபார்மர்ஸ்க்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எந்த வெளிநாட்டுக்காரனையும் நம்ம வந்து போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவைப்படக்கூடாது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும். நியூவாக ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட், அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிவிகேவாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ரிச்சர்ட் ஆஸ்வின்.